மக்களின் தேவைகளை நிறைவேற்ற தவறியமையால் அரசாங்கத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்துள்ளதாக மேல் மாகாண சபை உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார். தொம்பே பிரதேசத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் கிளையை ஸ்தாபிப்பதற்காக நேற்று மாலை இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. யுத்த வெற்றியின் பின்னர் இந்த அரசாங்கத்தின் மீது மக்கள் பாரிய நம்பிக்கை வைத்திருந்தனர். யுத்தத்தை நிறைவு செய்த காரணத்துக்காக அந்த நம்பிக்கையை வைத்தனர். இருப்பினும் இன்று யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு 3 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் என்ன என்பது மக்களுக்கு தற்போது விளங்குகின்றது. மக்கள் எதிர்பார்த்த விடயங்கள் இந்த அரசாங்கத்தினால் மக்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்கள் கூறும் விடயங்கள் இன்று மக்களுக்கு தெளிவாக விளங்குகிறது. கொழும்பு கொச்சிக்கடை ஸ்ரீ பொன்னம்பல வாணீஸ்வரர் ஆலய அந்தரித மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. தலைநகரில் புகழ்மிகு சிவாலயமாக விளங்குகின்ற கொச்சிக்கடை ஸ்ரீ பொன்னம்பல வாணீஸ்வரர் ஆலய அந்தரித மகா கும்பாபிஷேக பெருவிழா இன்று முற்பகல் நடைபெற்றது. கும்பாபிஷேக கிரியைகள் கடந்த வியாழக்கிழமை முதல் நடைபெற்று வந்ததுடன் இன்று காலை முதல் யாகசாலையிலும் மூலவராக வீற்றிருந்த அருள் பாலிக்கும் பொன்னம்பல வாணீஸ்வர பெருமானுக்கும் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. தமிழகத்திலிருந்து வருகை தந்திருந்த சிவாச்சாரிய பெருமக்கள் ஆலயத்தின் சிவாச்சாரியார்களுடன் இணைந்து நாட்டின் முக்கிய ஆலயங்களைச் சேர்ந்த சிவாச்சாரியார்கள் கிரியைகளை ஆகம முறைப்படி நடாத்தி வைத்தனர். பிரதான கும்பத்திற்கு தீபாராதனை, சோடச உபசாரம், வேத பாராயணம், தேவார பாராயணம், நாதாஞ்சலி சமர்ப்பிக்கப்பட்டன. தொடர்ந்து பிரதான கும்பம் வீதி உலா ஆரம்பமானது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பொன்னம்பல வாணீஸ்வரருக்கு அந்தரித மகா கும்பாபிஷேகம் நிகழ்த்தப்பட்டது. தசமங்கல தரிசனத்தை தொடர்ந்து விசேட பூஜை வழிபாடுகளும் இடம்பெற்றன. கொழும்பு மாநகர் மற்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்த பக்தர்கள் பலர் கும்பாபிஷேக பெருவிழாவில் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கையின் போக்குவரத்து கட்டமைப்பில் நவீன தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்த உள்ளதாக இலங்கை போலீஸ் போக்குவரத்து தலைமையகத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கே அரசரட்னம் குறிப்பிடுகின்றார். எமது அலுவலக செய்தியாளர் ஜெஃப்ரி ஜெபதர்ஷனுடன் இடம்பெற்ற டிரெக்ட் டாக் விசேட நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கை போக்குவரத்து போலீஸ் பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அரசரட்னம் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. வணக்கம் போலீஸ் அத்தியட்சகர் அவர்கள். நாளாந்தம் வீதி விபத்துகளினால் அதிகளவான உயிரிழப்புகள் பதிவாகின்றன. சட்டங்கள் நடைமுறையில் இருந்தாலும் ஏன் இவ்வாறான வீதி விபத்துகளில் உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன? நாங்கள் தடுப்பதற்காக போலீசாராகிய நாம் அல்லும் பகலும் பாடுபடுகின்றோம். இதுக்கு வேண்டிய எத்தனையோ நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். அந்த நடவடிக்கைகள் இருந்தாலும் கூட வாகன அதிகரிப்பு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. மற்றது சாரதிகள், வாகன சாரதிகள் இந்த சட்டத்தை ஒழுங்கான முறையில் கடைப்பிடிக்காததினால் இந்த விபத்துகள் அதிகரித்து வருவது என்றுதான் நான் கூற வேண்டி இருக்கிறது. பொதுமக்களுக்கு தேவையான இந்த சட்டங்களை பற்றியும் இந்த போக்குவரத்து விதிகள் பற்றியும் நாங்கள் ஒரு விழிப்புணர்ச்சி திட்டங்கள் பலவற்றை நாங்கள் இப்பொழுது செய்து வருகின்றோம். எதிர்காலத்தில் வாகன விபத்துக்களை குறைக்கலாம் என்று நாங்கள் நம்புகின்றோம். சாரதிகளும் பாதசாரிகளும் ஒத்துழைத்தால் இது சாத்தியமாம் என்று நான் நினைக்கிறேன். கொழும்பினுடைய பிரதான வீதிகளில் வாகன நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது. எதிர்காலத்தில் வாகனங்கள் அதிகரிக்குமே தவிர வாகனங்கள் குறைவடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. எதிர்காலத்தில் இந்த வாகன நெரிசலை கட்டுப்படுத்த எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்க திட்டம் இருக்கிறது? பாதைகள் ஏழுமான அளவு இப்போ விஸ்தரிக்கப்பட்டு வருகின்றது. அதே நேரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள், இப்போ சதர்ன் ஹைவே வெளிநாட்டு தரத்துக்கு நாங்கள் அதை உருவாக்கி இருக்கிறோம். மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்கள் கூட இதை துரிதப்படுத்த சொல்லி இருக்கின்றார். அவை எதிர்காலங்களில் புது பாதைகள் உருவாகலாம். அடுத்தான் சாரதி அனுமதி பத்திர புள்ளி வழங்கல் முறை இலங்கையில் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது? இப்பொழுது நாங்கள் அதை பற்றி இப்போ ஆலோசனை செய்து வருகின்றோம். ஆனால் எதிர்காலத்தில் இந்த பாயிண்ட் சிஸ்டத்தை நாங்கள் அமுல்படுத்த உத்தேசித்திருக்கின்றோம். பாயிண்ட் சிஸ்டம் வந்த பிறகு இந்த விபத்துகள் கணிசமான அளவு குறையும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். உலக நாடுகளில் அதிகளவான நவீன தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. இலங்கையில் அவ்வாறான தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்த திட்டம் இருக்கிறதா? மொபைல் CCTV வாகனம் ஒன்றை அறிமுகப்படுத்தினார்.
அப்போ போலீஸ் மா அதிபர் இப்பொழுது அதுக்கு ஆறுக்கும் மேற்பட்ட வாகனங்களை கொள்வனம் செய்வதற்கான அனுமதியும் கொடுத்திருக்கின்றார். ஒரு இடத்தில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தால் அந்த சம்பவத்தை நாங்கள் ஆஃபீஸில் இருந்தே பார்க்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப வசதி இப்பொழுது வந்திருக்கின்றது. லஞ்சம் கொடுப்பதும் தவறு, லஞ்சம் பெறுவதும் தவறு. சில போக்குவரத்து போலீசார் லஞ்சம் பெறுவதாக பொதுமக்கள் மத்தியில் ஒரு சிறிய விமர்சனம் இருக்கிறது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? ஒருவரோ 2 பேர் அதை சில நேரம் செய்திருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு லஞ்சம் கொடுத்தேன் என்று சொல்லி எந்த விதமான ஒரு முறைப்பாடும் நமக்கு கிடைப்பதில்லை. அப்போ ஒருவர் லஞ்சம் கொடுத்தாராக இருந்தால் அதை பற்றி உடனடியாக எங்களுக்கு அறிவித்தால் அதற்கு நாங்கள் உடனடியாக அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இப்போ போலீஸ் நிலையத்தில் நிறைய இருக்கின்றது. தம்புள்ளையிலிருந்து இன்று காலை பயணத்தை ஆரம்பித்த வெற்றியாளர்களின் சுடர் 47 கிலோமீட்டர் தூரம் கடந்து மாத்தளை அடைந்தது. பருத்தித்துறையிலிருந்து ஆரம்பமான இந்த பயணம் 9வது நாளாக இன்று முன்னெடுக்கப்பட்டது. தம்புள்ளை பஸ் தரிப்பிடத்தை ஆரம்பித்த பகுதியில் இன்று காலை பயணத்தை தொடர்ந்து காணி மற்றும் காணி அபிவிருத்தி அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோன் சுடரை வீரர்களிடம் கையளித்தார். இதுபோன்ற திட்டங்கள் எதிர்காலத்திலும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று சிரசவுக்கும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துக்கும் நாம் எமது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிரச ஊடக வலையமைப்பால் நடத்தப்படும் இந்த திட்டத்தை நாம் மிகுந்த விருப்பத்துடன் பாராட்டுகின்றோம். கலிவளவில் சுடரை ஏற்ற உயரம் பாய்தல் வீரர் நிபுண நிர்மாள் தம்புளையிலிருந்தும் பயணத்தை தொடர்ந்தார். பௌத்த அறநெறி பாடசாலை மாணவர்கள் தம்புளையில் வீதியின் இருமரங்கிலும் திரண்டு வெற்றியாளர்களின் சுடருக்கு தமது ஆதரவை வழங்கினர். வெற்றியாளர்களின் சுடர் நாவுல நகரை அடைந்த போது தேசிய கரப்பந்தாட்ட அணியின் முன்னாள் தலைவரான LC ஏக்கநாயக்க உள்ளிட்ட பிரதேசவாசிகள் அதனை வரவேற்றனர். நாவுலவில் வைத்து நிபுண நிர்மாள் மற்றும் ஒரு வளர்ந்து வரும் வீரரான DGMS முகமது பாகிமிடம் சுடரை கையளித்தார். 2008ஆம் ஆண்டு தேசிய இளையோர் விளையாட்டு விழாவில் குண்டெறிதல் போட்டியில் முதலிடம் பெற்ற பாகிம் பருதி வட்டம் எறிதலில் 3ஆம் இடத்தையும் மேலும் பல வெற்றிகளையும் ஈட்டியுள்ளார். இந்த பாரிய முயற்சியினால் எதிர்காலத்தில் கிராமிய மட்ட வீரர்கள் மென்மேலும் சாதிக்கும் நிலைமை உருவாகும் என நான் நம்புகின்றேன். இதில் இணைந்து செயற்படும் சகலருக்கும் எமது வாழ்த்துக்கள். வெற்றியாளர்களின் சுடர் அரங்கல பகுதியை அடைந்த போது ஹராத்த பப்பாதராமய விகாரையின் ஆசீர்வாதம் கிட்டியது. ஸ்ரீ அங்கிரச பௌத்த அறநெறி பாடசாலை மாணவர்கள் நாளந்தகம பகுதியில் சுடரை வரவேற்ற அதேவேளை பின்னர் மடவெல ஒல்பத்த பகுதியை அடைந்தது. மாத்தளை நகருக்கு விஜயம் செய்யும் போது மாத்தளை தலைமையக போலீஸ் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி ரணவீர உள்ளிட்ட பிரதேச அரசியல்வாதிகள் சுடரை வரவேற்றனர். மாத்தளை பிரதேச வீரர்கள் சிலருடன் வெற்றியாளர்களின் சுடருடன் பயணித்ததுடன் மாத்தளை பஸ் தரப்படத்தில் இன்றைய நாளுக்கான பிரதான நிகழ்வு நடத்தப்பட்டது. தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் சாதிக்க முயற்சிக்கும் இளம் வீர வீராங்கனைகளை பிரகாசிக்க வைக்கும் நோக்கில் MTV MBC ஊடக வலையமைப்பு இந்த திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் மற்றும் இலங்கை இளையோர் கழக சம்மேளனம் ஆகியன இதற்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றன. மக்கள் தொடர்பாடல் அமைச்சர் கலாநிதி மேர்வின் சில்வா இன்று மட்டக்களப்பிற்கு விஜயம் செய்தார். இதன்போது மாவட்டத்தின் ரதிதின கிராமத்தில் பல்வேறு அபிவிருத்தி பணிகள் அங்குரார்ப்பணம் செய்து எல்லை கிராமங்களின் அபிவிருத்தி என்ற திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இந்த நிகழ்வில் பிரதி அமைச்சர் MLA ஹிஸ்புல்லா உள்ளிட்ட பல பிரமுகர்கள் கலந்து கொண்டிருந்தனர்.
බලන කාන්තා පක්ෂය ඔළුව වහගෙන ඇඟත් වහගෙන பெண்கள் தரப்பினரை பாருங்கள். தலைகளையும் சரீரத்தையும் மறைத்துக் கொள்கின்றனர். சில முஸ்லிம் பெண்கள் முகத்தை மூடிக்கொள்கின்றனர். காரணம் என்ன? தமது கலாச்சாரத்தை பாதுகாக்கும் போது ஆண்களுக்கு ஆசை வருவதில்லை. இன்று எமது யுவதிகள் ஒன்று ஆடைகள் குட்டையாக இருக்கும், இல்லாவிடின் ஆடையில் கைகள் இருக்காது, ஒன்றில் கழுத்து பகுதி இல்லை. தெரியாதவற்றை தெரியப்படுத்தும் வகையில் ஆடை அணிகின்றார்கள். பௌத்தர் என்ற வகையில் கைகளை அசைக்கும் போது எவ்வாறு பார்த்தும் பார்க்காததை போல் செல்ல முடியும்? கைகள் அசைக்கப்பட்டால் செல்வதற்கு தோன்றும், சென்ற பின்னர் பிடிக்காவிட்டால் போராட வேண்டி ஏற்படும். இதோ துஷ்பிரயோக முயற்சி என போலீசில் முறைப்பாடு செய்கின்றனர். பலாத்காரம் புரிவதற்கு யார் தூண்டுவது? அந்த குட்டை ஆடைகளையும் அணிந்து செல்லும் யுவதிகளே. අත වනනකොට යන්න හිතෙනවා. ගියාම අකමැති නම් පොරබදන්න හිතෙනවා. අන්න පොලිසිය නඩුව බලහත්කාරකමක් කිරීමට. බලහත්කාරකම් කරන පෙළඹුව කවුද? අර බාගෙට කාලට ඇඳගෙන සමාජගත වෙච්ච ඒ තරුණියන්. மலையகத்தில் உள்ள மாணவர்களுக்கு உதவும் நோக்கில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள அகரம் அமைப்பின் அங்குரார்ப்பண நிகழ்வு நேற்றைய தினம் நுவரெலியா கந்தப்பள்ளியில் நடைபெற்றது. மலையகத்தில் திறமை இருந்தும் ஏழ்மை காரணமாக கல்வியை தொடர முடியாத மாணவர்களை இனங்கண்டு அவர்களுக்கு உதவி புரிவதை நோக்கமாக கொண்டு அகரம் அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கந்தப்பள்ளி சனசமூக நிலைய மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அகரம் அமைப்பின் தலைவர், செயலாளர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இந்த அமைப்பிற்காக பலர் நன்கொடைகளை வழங்கியுள்ளதுடன் எதிர்வரும் மாதங்களில் மாணவர்களுக்கு நிதியுதவி வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. ஆரம்ப விழாவில் கந்தப்பள்ளி இந்து இளைஞர் மன்ற மாணவிகளின் நடன நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றுள்ளன. இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மேலும் பல உள்நாட்டு செய்திகளை எமது அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். வணக்கம்.